ஒன்றும் இல்லைங்க. அடிப்படையிலேயே ரொம்ப அழகான சைக்காலஜி என்ன தெரியுமா? நீங்க எப்பவுமே பாருங்களேன், கல்யாணமாகி முதல்ல உங்க மனைவியோடு நீங்கள் முரண்பட்டு நின்றீர்கள் என்றால், உங்கள் மனைவி உங்களோடு கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை நீங்கள் நினைத்து பாருங்களேன். என்ன செஞ்சதனால அவ கோபப்பட்டா? என்ன செஞ்சதனால அவ அழுதா? என்ன செஞ்சதனால உங்களிடத்தில் அவள் கடும் சொல் சொன்னாள் என்ற அந்த முதல் கட்டத்தை நினைத்து பாருங்களேன். வேற ஒன்றுமே இருக்காது. ஆண் முதலில் பெண்ணை பகை கொள்ளுகின்ற அந்த அடிப்படை சைக்காலஜி உளவியல் என்னன்னா, கிண்டல் பண்றதுங்க. பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது. ஆண் தன்னுடைய மிக பலமான அந்த காரணத்தினால், பலசாலி என்கின்ற காரணத்தினால் பெண்ணை அப்படி சீண்டி போகிறான். தான் உருவத்திலே மிக சாதாரணமாக இருப்பதினால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுங்கள், கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வேரை, அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்து பார்ப்பாள். இது உண்மை. மந்தரை என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மனதை கலக்குபவள் என்று பொருள். மனதை கலக்குபவள் மந்தரை. கூன் முதுகு அவளுக்கு, அதனால் கூனி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கூனிக்கு அப்படி என்னங்க ராமன் மீது கோபம்? எப்பவுமே கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது ஏன் இளைஞர்கள் வருவதில்லை தெரியுமா? அவர்கள் வயதிற்கு ஏற்றது போல கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. சொல்லுகின்ற மொழியிலே அவர்களுக்கான மொழி இல்லை. கூனிக்கு நிகழ்ந்தது இது. ஒன்னும் இல்லைங்க. என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டா கூனி? கூன் முதுகோட இருந்தா. ராமனுக்கு எது தெரியுமா விளையாட்டு? அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைய வச்சு அடிப்பான். இது ஒரு விளையாட்டு ராமனுக்கு. மண்ணுருண்டையால அடிச்சானா ராமன் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பா? அந்த கேலியும் அந்த கிண்டலையும் தாங்க முடியாத அந்த பெண் மனம் உள்ளுக்குள்ளே வக்கரத்தை வளர்த்து கொண்டது. தன்னை மண் உருண்டையால் அடித்தான் ராமன். அந்த வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்ட கூனி அந்த ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி.